எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தம்பி நீ டவுசர் போட்டால் தான் உன்னை காட்டுவேன். இன்னும் உருளைக்கிழங்க கழிக்கிறியா நீ? வையிடா அடி தங்கம், படியா படியா படியா. பாப்பா மட்டும்தான் உன்னை நீ டவுசர் போட்டுனா தான் உன்னை காட்டுவேன். ஆமாம், டவுசர் போடப்போதே. இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுனா, கோவம் வருது ஐயாவுக்கு. எங்களுக்கு வந்து மீன் குழம்பு. பாப்பாவுக்கு வந்து என்ன சாப்பாடு கொடுக்குறீங்கன்னு நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க. பாப்பாவுக்கு வந்து பாதி சாப்பிட்ருச்சு, இன்னும் கொஞ்சோண்டு இருக்குது, காட்டுறேன். கேரட்டு சாதம். கேரட்டை வந்து வேக போட்டுக்கிருவேன். வேக போட்டுட்டு அதை வந்து சாதத்தோட, சுடு சாதத்தோட கொஞ்சம் அந்த கேரட்டு வெந்த தண்ணி, இந்த சாதம் கேரட்டு எல்லாத்தையும் சேர்த்து மிக்சியில் போட்டு அடிச்சிருவேன். மிக்சியில் போட்டு அடித்து அதை வந்து கொஞ்சம் வெது வெதுப்பான சூடாக இருக்கும்போது கொடுத்தா சாப்பிடும். பாய் சொல்கிறாங்க மேடம். டவுசர் புட்டியா காட்டக்கூடாது, அவ்வளோதான். அப்புறம் அம்மா சேனலில் தூக்கி விட்டுருவாங்க. தம்பி மேலு காயுது, உட்காரு, டானி கொடுக்குறேன். பாப்பாவுக்கு வந்து இந்த சாப்பாடு தான் டெய்லி. இது தானா கிடையாது. புக்கு பாப்பாவுக்கு வந்து டெய்லி கேரட்டானா கிடையாது. ஒரு நாளைக்கு பீட்ரூட் கொடுப்பேன். என் முடியெல்லாம் பிச்சு போட்டாங்க. ஒரு நாளைக்கு பீட்ரூட்டு கொடுப்பேன். ஒரு நாளைக்கு உருளைக்கிழங்கு வேக வச்சு கொடுப்பேன். இதுதான் வந்து பாப்பாவுக்கு. பாருங்கள், என்னை அம்மாவை கோமாளி ஆக்கிறது அவ்வளோ சிரிப்பு. இங்கே பாரு. வணக்கம் மக்களே. ஆச்சு, இன்னைக்கு ஒரு சிண்டு கீழே போயிடுச்சு, ஒரு சிண்டு கீழே வந்துருச்சு. தம்பி இப்படி செய்யாத தம்பி, பிச்சைக்காரி மாதிரி இருக்கு. கல்லு. ஆமாம், நானே என்னத்தை ஒரு ரப்பரை மட்டும் வேலை எனக்கு கசகசன்னு இருக்குது. சும்மா இரு. எங்களுக்கு வந்து மீன் குழம்பு. முந்தானேத்து ஒருத்தவங்க சொன்னாங்கல்ல, மீன் கறியும் திங்கிறீங்கன்ட்டு. நான் வந்து எப்பயுமே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேங்க, நம்ம வந்து ஆரோக்கியத்தில் மட்டும் சிக்கனப்படுத்தவே கூடாது. என்னத்தையும் ஒரு நல்லது கூட தின்னாதான் தெம்பாக இந்த பிள்ளைகளை வளர்க்க முடியும். இதுகிட்ட இல்லாட்டி நம்ம சீவிங்களை கொடுக்க முடியுமா சொல்லுங்கள்? இதுகளை தூக்கி வளர்க்க முடியுமா சொல்லுங்கள்? பால் குடிக்கிற பிள்ளை இருக்குது, பச்சை பிள்ளை இருக்குது. இதுகளெல்லாம் வளர்க்கணும்னா நம்ம என்ன செய்யணும்? இனத்தையும் கொஞ்சம் கெரியை தின்னாதான். அதுவும் நான் வந்து கறி சாப்பிட மாட்டேன், ஆட்டுக்கறி இந்த மாதிரி சாப்பிட மாட்டேன். சிக்கன் ஒரு துண்டு வறுத்தா தான் ஆசைக்கு. அதுக்கப்புறம் வந்து மீன் வறுத்தா சாப்பிடுவேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காப்பி பால் டீ எதுவுமே கிடையாது. அது அப்படியே நான் இப்போ தானே அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லை, சின்ன பிள்ளையிலேருந்தே நான் அப்படி பழகிட்டேன். ஆமாம், எங்கள் அம்மா வந்து என்னை அப்படி, எங்கள் அம்மா வளர்க்கலை, எங்கள் அக்கா என்னை அப்படி வளர்த்துருச்சு. அதனால் வேறு வழியின்றி நான் மீன்கள் சாப்பிட்டு தான் ஆவேன். இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து மத்தி மீன் எங்கள் வீட்டுக்காரர் வாங்கிட்டு வந்தார் மார்க்கெட்டில். முந்தா நேற்று வந்து சட்ரஸில் வாங்கிட்டு வந்தாங்க, ஞாயிற்றுக்கிழமை. சட்ரஸில் வந்து வெறா மீன்லாம் மார்க்கெட்டில் வாங்கினா விலை 800 ரூபா இருக்கும். இவங்க சட்ரஸில் பிடிச்சதுனால கொஞ்சம் விலை கம்மியாக கிடைக்கும். சட்ரஸில் இந்த மத்தி மீன்லாம் நிறைய கிடைக்கும். ஆனால் இன்றைக்கி வந்து மார்க்கெட்டில் இல்லை. டவுசரை போட மாட்டுற, டவுசரை கழட்டக்கூடாது, அடித்து போட்டுருவேன். அப்புறம் பார்த்துக்கோ, விட்டுச்சு இந்த வந்துடும். 3ஆம் ட்ரிப் வண்டி வருதா, ஏற்றி விட்டுருவேன். மீனை வந்து குழம்பு வச்சுட்டேன். காலையிலே குழம்பு வச்சு வறுத்து இறக்கி வச்சாச்சு. உப்பு வாங்க மீன் குழம்பு பார்ப்போமா? ₹1 வாங்கிக்கோ, போய் மீன் குழம்பு காமிச்சிட்டு வரும். நீங்கள் இந்த பிளாஸ்டிக் ஸ்பூனில் ஏன் கொடுக்குறீங்கன்னு கேட்கலாம். நீ அடி வாங்க போகிற பாரு. டவுசரை கழட்டினியா? கழட்டக்கூடாது. அதே இன்னைக்கு இப்படித்தான் இருக்கும் வீடியோ, மன்னிச்சுக்கோங்க. டெய்லி நான் உட்காந்து அடுத்தவங்களை நம்ம பேசிக்கிட்டே இருக்கீங்களா? நம்ம பிழப்ப பார்ப்போம். மீன் வறுத்து வச்சுருக்கேன் பாருங்க. மீன் வறுத்து வச்சுருக்கேன். இது வந்து மத்தி மீன் வறுவல். இங்கே வந்து கும்பகோணத்தில் மீன்கள் விலை நார்மலாகவே கம்மியாக தான் இருக்கும். குழம்பும் வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அது அங்கே அடியில் இருக்குது, என்னால் எடுக்க முடியாது. அவ்வளோதாங்க இன்றைக்கி பிழப்பு இதுதான். எங்கள் வீட்டுக்காரர் வந்து வீட்டு வேலையாக போயிட்டார். வீடு வந்து பேஸ் மட்டம் போட்டு மண்ணள்ளி போட்டிருக்காங்க. அதில் தண்ணி விட்டுக்கிட்டு இன்றைக்கி கொஞ்சம் வேலை இருக்குதுன்னு போயிருக்காரு. என் முடியெல்லாம் பாரு இழுத்துக்கிட்டு ராப்பிச்சக்காரி மாதிரி இருக்கிறீங்க. இப்படி கண்டு முடி அதையும் 4 இழுத்து விட்டாச்சு. என்ன இங்கே வச்சிருக்க? போன நிற்குமா? இரு. அம்மா சீவிரியா நீ? முடி கழட்டி எடுத்து தெரிஞ்சுக்கணும்.
இந்த இப்போ சீவு அப்படின்ட்டு மண்ணள்ளி போட்டு கொஞ்சம் இன்றைக்கி தான் ஒரு வாரம் கழிச்சு இன்றைக்கி தான் வேலை நடக்க ஆள் வந்திருக்காங்க போயிருக்காரு. பாப்பா ஆமாங்க, வேறு என்ன செய்ய. இந்த பையில நாளைக்கு எப்படியாவது பள்ளிக்கூடம் அனுப்பிடணும். நாளைக்கெல்லாம் பள்ளிக்கூடம் போயிடணும் சரியா? ஏன் பள்ளிக்கூடம் போகல? நீ ஏன் கேட்குறாங்க உன்னை எல்லாரும் சொல்லு, ஏன் சுந்தர் பள்ளிக்கூடம் போலேன்னு கேட்குறாங்க. என்ன சொல்கிறது சொல்லுடா, பேசு. எதுக்கு பள்ளிக்கூடம் போல நீ? பேச மாட்டான். பாப்பா நீ பேசுறியா? பாப்பா வருது. வீடெல்லாம் உருளைக்கிழங்கு எப்படி அள்ளி போட்டு வச்சுருக்காங்க. நான் உருளைக்கிழங்கு சாப்பிடுவேன். எங்கள் வீட்டுக்காரர் எனக்காக உருளைக்கிழங்கு வாங்கி வைக்கிறாரு. இந்த பையனை பந்து மாதிரி விளாண்டு எடுத்துடுறான். தம்பி பள்ளிக்கூடத்தில் ஏன்டா பேனு இழுத்துட்டு வர? எதுனால பேன் வருது சொல்லு. சரி நீ ஸ்கூலில் போய் டெய்லி என்னடா செய்வ? ஸ்கூலில் போய் சாப்பிடுவியா? அடுத்து படிக்க மாட்டியா? ஸ்கூலுக்கு எதுக்கு போற? சாப்பிட்டுட்டு என்ன செய்வ? ஸ்கூலில் போய் தூங்கிடணும். நான் சொன்னேன் நீங்கள் நம்பாத இப்போ பார்த்துக்குங்க. ஸ்கூலில் போய் என்ன செய்வீங்க? தூங்கிடுவீங்க, சாப்பிடுவீங்க, படிக்க மாட்டீங்க. ஏன் படிக்க மாட்டேன் சொல்லு. ஏன்டா படிக்க மாட்டேன்? அதை எல்லாரும் பார்க்குறாங்க உன்னை. ஏன் சொல்லு, ஏன் படிக்க மாட்டேன்? உங்கள் மிஸ்ஸு பேர் என்ன? என்ன உனக்கு என்ன? சொல்லு தம்பி, மிஸ்ஸு பேர் என்ன? சரி உன் ஃப்ரெண்டு பேர் என்ன? ரித்தீஷா. எங்கே இருக்கான் ரித்தீஷ்? எங்கே இருக்கான்? ஸ்கூலில் இருக்கானா? ஒரு பிள்ளை உன்னைய அடிச்சிச்சுனில்ல, அந்த பிள்ளை பேர் என்ன? லாவண்யா இல்லை, லாவண்யாவா? உன்னை அடிச்சுச்சாக்கும்? எதுக்கு அடிச்சிச்சு உன்னைய? கடிச்சு வச்சிருச்சா? ஐயோ இப்படி கடிச்சிச்சா? வேமா கடிச்சிருச்சா? அடப்பாவத்த. சரி சரி இப்போ நீ ஏன் கடிக்கிற? கையெடு. கடிச்சு என் மண்டைய பங்கரையா குருவி கூடு கட்டின மாதிரி ஆக்கி வச்சிருக்கானே. நியூ ஹேர் ஸ்டைல். கும்பகோணத்தில் 2026 நியூ ஹேர் ஸ்டைல் பார்த்துக்குங்க. என் மயன் போகிறான், படிக்கிறான். படிக்கிறது 2வது பட்சம்தான். போன உடனே காலையில் சோறு போடுவாங்க, சாப்பிடுவான். 12 மணி ஆயிரும், மறுபடியும் சாப்பிடுவான். 2 மணிக்கு தூங்க வச்சிருவாங்க, 4 மணிக்கு வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க. இதுவே என் மகனுடைய பள்ளிக்கூடத்து வாழ்க்கை. பள்ளிக்கூடத்தில் போய் டீச்சர்கிட்ட கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன், கோஆப்ரேட் பண்ண மாட்டேங்கிறான், போய் மேலே உட்காந்துக்கிறாங்கிறாங்க. என்னப்பா பள்ளிக்கூடத்தில் போய் சாப்பிட்டோம் தூங்கணும்னு இருக்கக்கூடாது, படிக்கணும் சரியா? என்ன பதில் சொல்லு. நோ கமெண்ட்ஸுங்கிறியா? தெரிஞ்சு வச்சு வந்துட்டானா? மணி இன்னும் இருக்குடா, நிறைய மணி. மணி 1 தானே ஆகுது. வேற யாராவது வந்திருப்பாங்க. தெரிஞ்சு வச்சன் அண்ணன் சொல்லுடா. சரி அண்ணன் சொல்லணும். சொல்லு. பாய் சொல்லுங்க எல்லாம். பை பை. பாய் சொல்லு, பாய் சொல்லு. நீ சொல்லுது பாரு. நீ கையெடு, அது சொல்லட்டும். பாய் சொல்லு. பாய் சொல்லுமா, பாய் சொல்லு. பாய். ஒரு பய குளிக்கிறது இல்லை. சீ கம்மனிட்டீங்களா?